ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேடிஎம்மில் ஒரு கிட்டத்தட்ட 500+ ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன பதவிகள் அப்படின்னா, ரொம்ப ஈஸியானது. இந்த சவுண்ட் பாக்ஸ் ரீப்ளேஸு, அப்புறம் கியூஆர் கோட் ரீவிசிட்டு, கியூஆர் கோட் இன்ஸ்டாலு, ஸ்வைப்பிங் மிஷின் சேல்ஸ், இந்த மாதிரி ஒரு 500+ காலிடங்கள் இருக்குது. 22,000 உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி, ஸ்பாட் செலெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. இம்மீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சவுண்ட் பாக்ஸ் ரீப்ளேஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு என்னன்றதை கிளியராக சொல்கிறேன். நம்ம ஷாப்ஸ்லாம் போகிறோம்னு நினச்சிக்கோங்க. இப்போ பேடிஎம் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் பாக்ஸில் ஒரு சவுண்ட் ஒன்று வரும் இல்லையா, அந்த சவுண்ட் பாக்ஸை நீங்கள் போயிட்டு நியூ சவுண்ட் பாக்ஸை வச்சுட்டு பழைய சவுண்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு வரணும், ரீப்ளேஸ் பண்ணணும். கியூஆர் கோடை அதில் மேட்ச் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் கொடுப்பாங்க. லீட்ஸ் வந்து கம்பெனியே கொடுத்துரும், பேடிஎம்மே உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து ஒரு 8 ஷாப்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு போக போகிறீங்க, பழைய சவுண்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு புது சவுண்ட் பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர போகிறீங்க. இவ்வளோ தான். அடுத்து ஸ்வைப்பிங் மிஷின் சேல்ஸ். இந்த ஸ்வைப்பிங் மிஷின் கார்டு போடுவோம்ல, இந்த பேடிஎம் ஸ்வைப்பிங் மிஷின் நம்ம சேல் பண்ண போகிறோம். ஒரு மாதத்துக்கே 6லேருந்து 7 ஸ்வைப்பிங் மிஷின் சேல் பண்ணாலே போதும், உங்களுக்கு சேலரி வந்துடும். ஸோ அதையும் நோட் பண்ணி. அடுத்து இந்த கியூஆர் கோட், பேடிஎம் கியூஆர் கோடை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அப்புறம் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணது வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்குன்னா அதை போய் ரீப்ளேஸ் பண்ணுறது, ரீவிசிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கும் இருக்குது. ஸோ மொத்தம் 4 விதமான ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து பேடிஎம் சொல்லிட்டேன். ப்ராசஸ் வந்து ஸ்வைப்பிங் மிஷின் சேல்ஸு, சவுண்ட் பாக்ஸ் ரீப்ளேஸு, கியூஆர் கோட் இன்ஸ்டாலேஷன், கியூஆர் கோட் ரீப்ளேஸ், இந்த மாதிரி. அண்ட் எங்கெங்கெல்லாம் ஜாப் அவைலபிளாக இருக்குன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு. சென்னையில் எல்லா இடமும் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலுமே இந்த வேலை அவைலபிளாக. இந்த பதவிக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஃபீமேல் நாட் எலிஜிபிள், மேல் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு ஃபுல் டைம் ஜாப். உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 17,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 22,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி 20,000க்கு மேலே தான் சேலரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு மினிமம் 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்ரு. 22,000 சேலரி கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்போ தான் 10th முடிச்சிருக்கேன், இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றதுனால உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, ஆஃபர் லெட்டரு, பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸு, இன்சென்டிவ், பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாமே அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு ஒர்க் டீட்டெயில் பற்றி நான் கிளியராக சொல்லிட்டேன். சவுண்ட் பாக்ஸ் ரீப்ளேஸ்க்கு உங்களுக்கு கம்பெனியை எங்கெங்கே போகணுன்ற அட்ரஸை கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே போனாலே போதுமானது. அண்ட் இந்த பேடிஎம் ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள், அதான் நீங்கள் விருப்பமாக இருக்கீங்க, அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹெச்ஆரோடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வேலையை அடுத்த நாளே எடுத்துக்கோங்க. ஸோ சென்னைக்கு தனியாக ஒரு ஹெச்ஆர் கொடுத்துருக்கேன், அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு ஒரு ஹெச்ஆர் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.